திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக அளவிலே பலவிதமான கொள்ளை நோய்கள் தேசங்களை அச்சுறுத்தி வருகிறது, மிகப்பெரிய உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் கொரோனாவை தவிர இன்னும் பல வீரியம் நிறைந்த வியாதிகள், கொள்ளை நோய்கள் தேசங்களிலே பரவி அது நிமித்தமாக மனித உயிர்களை கொள்ளையாடி கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையிலே தற்போது இளைஞர்களை அதிக அளவிலே பாதிக்கிறதாக கூறப்படுகிறது HIV எய்ட்ஸ் நோய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த நாட்களிலே இதை குறித்த செய்தி தொகுப்பை ஒன்றை வாசித்து நாம் அதற்காக ஜெபித்தோம். சமீப காலங்களாக இளைஞர்கள் மத்தியிலே போதை பழக்கங்கள் அதிகரித்து வருகிறது நிமித்தமாக அதற்காக பயன்படுத்தப்படுகிற ஊசிகளை, ஒருவர் போட்ட ஊசியை பலர் எடுத்து பயன்படுத்துவது நிமித்தமாக இந்த நோயினுடைய தாக்கம் குறிப்பாக அதிகரித்து வருகிறதாக மருத்துவ நிபுணர்கள் கூறியிருந்தாலும் தற்போது இந்த நோயின் அதிகரிப்பும் அதனுடைய பாதிப்பும் தற்போது லான்செட் என்று சொல்லப்படுகிற அறிக்கையினாலே வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் 2030 ஆண்டிலே சுமார் 1,10,00,000 இளைஞர்கள் இந்த HIV எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. நமக்கு தெரிந்த வகையிலே இந்த HIV எய்ட்ஸ் நோய்க்கு இன்னமும் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. இது மரணத்திற்கு ஏதுவான ஒரு நோய் என்பது நம்மால் அறியப்பட்ட உண்மை. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கொடிதான கொள்ளை நோய் தேசத்தின் இளைஞர்களை பாதிக்காதிருக்க தொடர்ந்து பலவிதமான பாவ பழக்க வழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிற, குறிப்பாக போதை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட காரியத்தில் சிக்கி இது நிமித்தமாக அநேக இளைஞர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு மரணிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிற இந்த செய்திக்கு அவர்கள் விலக்கப்பட கர்த்தர் கிருபை கூர்ந்து அவர்களை மனமிறங்கி பாதுகாக்க ஜெபிக்க வேண்டும். இந்த நோயின் தாக்கம் ஒரு பக்கம் முறைகேடான வாழ்க்கை முறையின் நிமித்தமாக, பலவிதமான பாவத்தின் நிமித்தமாக உண்டாகிற வியாதி என்று கூறப்பட்டாலும் குழந்தைகளை கூட விட்டு வைக்காத இந்த HIV எய்ட்ஸ் நோயானது மரணத்தை உண்டாக்குகிற ஒரு கொடிய நோய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோரிடத்திலே இந்த எய்ட்ஸ் நோய் காணப்பட்டால் அவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் கடந்து வருகிறது. பாவமே அறியாத குழந்தைகள் இப்படிப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டு மரணிக்கிறார்கள். ஆகவே இந்த கொடிய கொள்ளை நோயாக கருதப்படுகிற, பாவத்தின் நிமித்தமும் சாபத்தின் நிமித்தமும் உண்டாகிற இந்த HIV எய்ட்ஸ் நோயானது ஜனங்களை விட்டு அவைகள் கடந்து போக தேவன் மனமிறங்கி இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய வரும் நாட்களிலே இந்த நோயின் அகோரம் முற்றிலும் தேசத்து இளைஞர்களிலிருந்து நீக்கப்பட கர்த்தர் கிருபை கூர்ந்து மனமிறங்க நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்து இளைஞர்கள் மத்தியிலே அதிகரித்து வருகிற இந்த கொள்ளை நோயாக கருதப்படுகிற HIV எய்ட்ஸ் நோயினாலே ஆண்டவரே எங்களுடைய இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வரும் நாட்களிலே 2030 ஆண்டுக்குள் 1,10,00,000 இளைஞர்கள் இதற்கு பலியாவார்கள் என்று கூறப்படுகிற செய்தி எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முறைகேடான வாழ்க்கை, பாவம், ஆண்டவரே, சாபங்கள் நிமித்தமாக உண்டாகிற இந்த நோயினாலே எங்களுடைய இளைஞர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டு மரணிக்காதபடி நீர் மனமிறங்கி ஆண்டவரே எங்களுடைய எதிர்கால சந்ததி ஆண்டவரே அழிந்து போகாதிருக்க நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை போதை பழக்கத்திற்கு அடிமையானது நிமித்தமாக பலவிதமான ஊசிகளை பயன்படுத்தி அது நிமித்தமாக இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஜெபிக்கிறோம். இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரே தகப்பனே உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஆண்டவர் சிலுவேண்டைக்கு கடந்து வந்து உம்மிடத்தில் விடுதலையை சுகத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க சுவாமி. இந்த நோயின் அகோரத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட ஜெபிக்கிறோம். இந்த கொள்ளை நோய் எங்களுடைய தேசத்து இளைஞர்களை விட்டு அகன்று போக உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். உம்முடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய துக்கங்களை சுமந்த இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண சுகம் உண்டாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.